வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க அரசு முறை பயணமாக புதுச்சேரி வந்துள்ள துணை குடியரசுத் தலைவரை கவர்னர், முதலமைச்சர் ஆகியோர் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். இந்திய குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தன்கர் அரசு முறை பயணமாக நேற்று புதுச்சேரிக்கு வருகை புரிந்தார். புதுச்சேரி விமான நிலையத்தில் வந்திறங்கிய அவரை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் பொன்னாடை போர்த்தி பூங்கொத்து கொடுத்து நினைப்பரிசு வழங்கி வரவேற்றனர். சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர்கள் திரு நமச்சிவாயம், ஜெயக்குமார், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி, பாராளுமன்ற மக்களவை உறுப்பினர் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, அரசு கொறடா ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, பிரகாஷ்குமார், சிவசங்கரன், வைத்தியநாதன், வெங்கடேசன், ராமலிங்கம், அசோக் பாபு மற்றும் தலைமை செயலர் சரத் சவுகான், காவல்துறை தலைமை இயக்குநர் ஷாலினி சிங், அரசு செயலர் கேசவன் ஆகியோரும் இந்திய குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் அவர்களை வரவேற்றனர். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் அனைத்து படிப்புகளிலும் புதுச்சேரி மாணவர்களுக்கு 25% இடஒதுக்கீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென துணை ஜனாதிபதியிடம் முதல்வர் ரங்கசாமி வலியுறுத்தினார். புதுச்சேரி ராஜ்நிவாசில் கவர்னர் கைலாஷ்நாதன் துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கருக்கு விருந்தளித்தார். அப்பொழுது முதலமைச்சர் ரங்கசாமி துணை ஜனாதிபதியை சந்தித்து அளித்த மனுவில் மத்திய ஆதரவு பெற்ற நிறுவனங்களில் புதுச்சேரி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு தருவது ஒன்றும் ஒரு புதிய நிகழ்வு அல்ல. காரைக்காலில் உள்ள தேசிய தொழில்நுட்ப நிறுவனம் புதுச்சேரி யூனியன் பிரதேசங்களுக்கு 50% இடங்களை ஒதுக்கியுள்ளது. அதேபோல் மற்றொரு மதிப்புமிக்க மருத்துவ நிறுவனமான ஜிப்மர் 1964 துவங்கப்பட்டதிலிருந்து 25% இடங்களை ஒதுக்கி வருகிறது. ஆனால் புதுச்சேரி பல்கலைக்கழகம் 64 படிப்புகளில் 18 படிப்புகளுக்கு மட்டுமே இடஒதுக்கீட்டை நீட்டித்துள்ளது. எனவே புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் தற்பொழுது வழங்கப்படும் அனைத்து படிப்புகளிலும் மற்றும் வரவிருக்கும் படிப்புகளிலும் 25% இடஒதுக்கீட்டை கூடிய விரைவில் வழங்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமென கூறப்பட்டுள்ளது. குடியரசு துணைத் தலைவர் வருகையொட்டி புதுச்சேரியில் இன்று அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு அரை நாள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. 3 நாள் அரசு முறை பயணமாக குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் புதுச்சேரி வந்துள்ளார். புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள நீதிபதிகள் விருந்தினர் மாளிகையில் தங்கியுள்ள துணை ஜனாதிபதி இன்று மாலை 4 மணியளவில் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் மாணவர்களுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். அவர் செல்லும் போது சாலையில் போக்குவரத்து நிறுத்தம் செய்யப்படும். அந்நேரத்தில் பள்ளிகள் விடப்பட்டால் மாணவர்கள் வீட்டுக்கு செல்லும் போது சிரமப்படுவார்கள் என்பதாலும் போக்குவரத்து நெரிசலை கருத்தில் கொண்டு பள்ளிகளை ஜூன் 16 திங்கட்கிழமை 2 மணிக்குள் முடிக்குமாறு கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து பள்ளி கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி பிராந்தியத்தில் உள்ள அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளும் ஜூன் 16 திங்கட்கிழமை பள்ளி மாணவர்கள் பிற்பகல் 2 மணிக்குள் விடுவிக்க வேண்டும். மேலும் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆய்வாளர்கள் தேவையான ஏற்பாடுகளை முன்னதாக செய்து பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களுக்கு தகவல் வழங்க வேண்டும் என்றும், அரசால் வழங்கப்படும் போக்குவரத்து வசதிகளை பயன்படுத்தும் மாணவர்களை புதிய நேரத்துக்கு ஏற்ப அழைத்து செல்ல போக்குவரத்து கண்காணிப்பு குழு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அகமதாபாத் விமான விபத்திற்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் மாநில செயலாளர் அன்சாரி தெரிவித்துள்ளார். காரைக்கால் மாவட்ட தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் செயற்குழு கூட்டம் காரைக்காலில் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் ஜாகீர் அப்பாஸ் தலைமையில் நடைபெற்றது. இதில் முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர்கள் என்ற தலைப்பில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் 4 மாதங்கள் தொடர் பிரச்சாரம் செய்ய உள்ளது சம்பந்தமாக மாநில துணைத் தலைவர் தாவூத் கைசர் மற்றும் மாநில செயலாளர் அன்சாரி ஆகியோர் கலந்து கொண்டு புதிய செயல் திட்டம் குறித்து சிறப்புரையாற்றினர். இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் மாநில செயலாளர் அன்சாரி, அகமதாபாத்தில் நடந்த விமான விபத்து குறித்து மத்திய அரசு விரிவான விளக்கத்தை அளிப்பதோடு விபத்துக்கான காரணத்தை கண்டறிந்து விபத்து நடைபெற காரணமாக இருந்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். உச்சநீதிமன்ற நீதிபதி கவாய் தலைமையிலான அமர்வு புதிய வகுப்பு திருத்த விசாரணை நிறைவு செய்து தனது தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் நிறுத்தி வைத்துள்ளது. இதுவரை உச்சநீதிமன்றம் விதித்த இடைக்கால தடை தொடரும் எனினும் இந்த முஸ்லிம்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகளுக்கு எதிராக நீதியரசர்கள் நியாயமான தீர்ப்பை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்.
அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தேங்காய்திட்டு திலகர் நகரில் சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தேங்காய்திட்டு திலகர் நகரில் 3வது குறுக்கு வீதி விரிவாக்கத்திற்கு சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைத்தல் பணிக்கு ரூபாய் 10,82,891 ரூபாய் மதிப்பீட்டில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ஒதுக்கப்பட்டு பணியின் துவக்க விழா இன்று நடைபெற்றது. விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் வெங்கடாச்சலபதி, இளநிலை பொறியாளர் ஞானசேகரன் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். காரைக்காலில் 50 கோடி மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டு பணிகள் முடிவடைந்து இதுவரை மக்கள் பயன்பாட்டிற்கு வராமல் உள்ள புதிய நீர்த்தேக்க தொட்டிக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தும் போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள நகர பகுதிக்கு கூடுதல் குடிநீர் தேவைக்காக புதுச்சேரி அரசு சார்பில் கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன்பு ரூபாய் 50 கோடி மதிப்பீட்டில் 20 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மற்றும் புதிய குடிநீர் குழாய்கள் அமைக்க பணிகள் தொடங்கி தற்பொழுது முடிவடைந்த நிலையில் இதுவரை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படவில்லை. இதனால் நகர பகுதியில் பல்வேறு இடங்களில் குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. எனவே இதுவரை மக்கள் பயன்பாட்டிற்கு வராத புதிதாக கட்டப்பட்டுள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிக்கு காரைக்கால் மக்கள் போராட்ட குழு சார்பில் 100க்கும் மேற்பட்டோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது நீர்த்தேக்க தொட்டிக்கு மலர் வளையம் வைக்க சென்ற போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதில் நீர்த்தேக்க தொட்டிற்கு மலர் வளையம் வைக்க சென்றபோது போலீசார் அதனை பிடுங்கினார்கள். இதனையடுத்து காரைக்கால் மக்கள் போராட்ட குழுவை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் புதிய நீர்த்தேக்க தொட்டி முன்பு புதுச்சேரி அரசுக்கு எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்கால் அம்மையார் ஆலயத்தில் மாங்கனி திருவிழாவை முன்னிட்டு இன்று பந்தக்கால் முகூர்த்தம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள காரைக்கால் அம்மையார் ஆலயத்தில் காரைக்கால் அம்மையாரின் வாழ்க்கை வரலாற்றை நினைவு கூறும் வகையில் வருடம்தோறும் 1 மாதம் மாங்கனி திருவிழா விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு மாங்கனி திருவிழா வரும் ஜூலை 8 மாலை மாப்பிள்ளை அழைப்பு நிகழ்ச்சியுடன் தொடங்குகிறது. முக்கிய நிகழ்ச்சிகளாக ஜூலை 9 காலை காரைக்கால் அம்மையார் திருக்கல்யாணம், ஜூலை 10 மாங்கனி திருவிழா, முக்கிய நிகழ்வான சிவபெருமான் வீதி உலா வரும்போது மாங்கனி வீசி வழிபடுவது நிகழ்ச்சியும் நடைபெறுகின்றன. இதனை முன்னிட்டு இன்று மாங்கனி திருவிழா பந்தக்கால் முகூர்த்தம் நடைபெற்றது. முன்னதாக அம்மையாருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பந்தக்காலுக்கு பல்வேறு திரவியங்களுடன் அபிஷேகம் நடைபெற்றது. பின்பு மகா தீபார்த்தனை செய்யப்பட்டது. ஆலய நிர்வாக அதிகாரி உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். சுகாதாரத்துறையில் வாரிசுதாரர் பணி நியமனத்தில் நடைபெற்ற பல்வேறு முறைகேடுகள் குறித்தும் தொடர்ந்து விதிமீறலில் ஈடுபடும் அதிகாரிகள் மீது குற்றவியல் வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தி வரும் 18ஆம் தேதி பேரணியாக சென்று பெரியகடை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட உள்ளதாக அரசு சம்மேளன நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி சுகாதாரத்துறை வாரிசுதாரர்கள் நலசங்கம் சார்பில் செய்தியாளர் சந்திப்பு அரசு சம்மேளனம் அலுவலகத்தில் நடைபெற்றது. செய்தியாளர்களிடம் பேசிய அரசு சம்மேளனம் பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன், சுகாதாரத்துறையில் கடந்த 2016ஆம் ஆண்டு 88 வாரிசுதாரர் பணி நியமனத்தில் பல்வேறு முறைகேடுகள் மற்றும் விதிமீறல்கள் நடைபெற்றுள்ளன. அதன் தொடர்ச்சியாக தற்பொழுதும் வாரிசுதாரர் பணி நியமனத்தில் தொடர்ந்து பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக சுகாதாரத்துறையில் மொத்தமுள்ள 1539 காலி பணியிடங்களை குறைத்து வெறும் 630 பணியிடங்களை மட்டுமே கணக்கில் எடுத்து மத்திய அரசின் வழிகாட்டுதல் படி 5% என்று கணக்கிட்டு 31 பேருக்கு மட்டுமே வாரிசுதாரர் பணி நியமனம் செய்ய நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். இது வாரிசுதாரர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினருக்கு இழைக்கப்படும் துரோகம் ஆகும் என கூறினார். மேலும் சங்கத்தின் சார்பில் வாரிசுதாரர் பணி நியமனத்தில் நடைபெற்றுள்ள பல்வேறு தவறுகள் மற்றும் முறைகேடுகளை குறிப்பிட்டு புகார் கடிதம் அளிக்கப்பட்டு உள்ளது. ஆனாலும் முறையான நடவடிக்கை எடுக்கப்படாமல் காலம் கடத்தப்பட்டு வருகிறது. இதுபோன்ற பல்வேறு விதிமீறல்கள் மற்றும் முறைகேடுகளுக்கு காரணமான சுகாதாரத்துறை அதிகாரிகள் மீது குற்றவியல் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று கோரி எதிர்வரும் 18ஆம் தேதி சுகாதார இயக்குநர் அலுவலகத்தில் இருந்து பேரணியாக சென்று பெரியகடை காவல் நிலையத்தில் புகார் அளிக்க உள்ளதாக தெரிவித்தார். நத்தமேடு கிராமத்தில் எழுந்தருளி உள்ள முத்துமாரியம்மன் ஆலயத்தில் செடல் உற்சவம் சிறப்பான முறையில் நடைபெற்றது.
புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கம் கொம்யூன் நத்தமேடு கிராமத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு சுந்தர விநாயகர் பாலமுருகன் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் சாகை வார்த்தல் மற்றும் செடல் உற்சவம் சிறப்பான முறையில் நடைபெற்றது. முன்னதாக வைகாசி மாதம் 27ஆம் தேதி கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கியது. தொடர்ந்து அம்மனுக்கு சாகை வார்த்தல் நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து அய்யனார் அப்பனுக்கு ஊரணி பொங்கல் வைத்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. பின்னர் காவடி உற்சவம் நடைபெற்று மாலையில் செடல் உற்சவம் சிறப்பான முறையில் நடைபெற்றது. விநாயகர், முருகன், முத்துமாரியம்மன் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு இரவு வீதி உலா நடைபெற்றது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கோயில் அறங்காவல் குழுவினர் உட்பட விழாக்குழு உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். பள்ளி புதுப்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தேமிதி திருவிழா சிறப்பான முறையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் அருகே உள்ள தமிழக பகுதியான பள்ளி புதுப்பட்டு கிராமத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தேமிதி திருவிழா நடைபெற்றது. கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விழா தொடங்கியது. முன்னதாக ஊரணி பொங்கல் வைத்தல், சாகை வார்த்தல் ஆகிய நிகழ்வுகள் நடைபெற்றது. பின்னர் பகவான் கிருஷ்ணர் முன்னிலையில் அர்ஜுனன், திரௌபதி அம்மன் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. முக்கிய நிகழ்வாக நடைபெற்ற தேமிதி திருவிழாவில் பள்ளி புதுப்பட்டு மற்றும் சுற்றுப்புற பகுதிகளை சேர்ந்த பொதுமக்கள் பங்கேற்று தேமிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். இரவு அர்ஜுனன், திரௌபதி அம்மன் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு வீதி உலா நடைபெற்றது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கோயில் அறங்காவல் குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி நகர பகுதியில் உள்ள அரசு நிதி உதவி பெறும் பள்ளியை மூடும் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி நகர பகுதியான புசி வீதியில் ஜெயராணி அரசு நிதி உதவி பெறும் பள்ளி இயங்கி வருகிறது. 1ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை நடைபெறும் இந்த பள்ளியில் கடந்த காலத்தில் சுமார் 1500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வந்தனர். தற்பொழுது இந்த பள்ளியில் மாணவர்கள் எண்ணிக்கை குறைந்து ஒவ்வொரு வகுப்பிலும் 20 மாணவர்கள் மட்டுமே பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் மாணவர்கள் எண்ணிக்கை குறைவாக இருப்பதால் இந்த பள்ளியை மூடுவதற்கு பள்ளி நிர்வாகம் முடிவு செய்து அதற்கான அறிவிப்பை வெளியிட்டது. இதனை அடுத்து அந்த பள்ளியில் மாணவர் சேர்க்கையும் பள்ளி நிர்வாகம் கைவிட்டுள்ளது. இந்த நிலையில் பள்ளியை மூடும் அரசின் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தொடர்ந்து மாணவர் சேர்க்கை நடத்த வலியுறுத்தி இன்று காலை பள்ளிக்கு வந்த மாணவ மாணவிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாணவர்களின் போராட்டத்தால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்து தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு மற்றும் சமூக அமைப்பினர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு ஆதரவாக ஈடுபட்டு கோஷங்கள் எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. 1 மணி நேரத்திற்கு மேலாக போராட்டம் நடைபெறவே சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட பெற்றோர்களிடம் பள்ளியை தொடர்ந்து நடத்துவதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பேசி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதி அளித்ததன் பேரில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். புதுச்சேரி நெட்டப்பாக்கம் அருகே உள்ள கரையாம்பத்தூர் மதுபான கடையில் மது குடித்துக் கொண்டிருந்த பெயிண்டரை முன்விரோதம் காரணமாக சரமாரியாக வெட்டி கொலை செய்ய முயற்சி செய்த மர்ம கும்பலை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நெட்டப்பாக்கம் தொகுதி கரையாம்பத்தூர் பாகூர் மெயின் ரோட்டை சேர்ந்தவர் மதன் பெயிண்டர் தொழில் செய்து வருகிறார். இவர் நேற்று முன்தினம் நள்ளிரவு அதே பகுதியில் உள்ள தனியார் பாரில் மது குடித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது அங்கு வந்த சிலர் மதனை வெளியே வரும்படி அழைத்துள்ளனர். தன்னை கொலை செய்ய திட்டத்துடன் வந்ததை அறிந்த மதன் அங்கிருந்து தப்பியோட முயன்றபோது அந்த கும்பல் மதனை சுற்றி வளைத்து சராமாரியாக வெட்டிவிட்டு தப்பி சென்ற நிலையில் பலத்த காயமடைந்த அவர் ரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடினார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற கரையாம்பத்தூர் போலீசார் மதனை மீட்டு கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சம்பவம் நடந்த இடம் தமிழகம் புதுச்சேரி எல்லைப் பகுதி என்பதால் கரையாம்பத்தூர் போலீசார் மற்றும் வளவனூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் மதனை வெட்டி கொலை செய்ய முயற்சி செய்த தமிழக பகுதியான கிளிஞ்சிக்குப்பம் பகுதியை சேர்ந்த அப்பு என்கிற பிரவீன், அருள் பிரகாஷ், ஐயப்பா கரண், வீரமணி, உபேந்திரன், பாவாடை ராயன் உள்ளிட்ட நபர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டுமென வலியுறுத்தி கரையாம்பத்தூர் பேருந்து நிலையம் அருகே மதனின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சாலை மறியல் போராட்டத்திற்கு ஆதரவாக அப்பகுதியில் உள்ள வணிக கடைகள் அனைத்தும் மூடப்பட்டிருந்தது. மேற்கொண்டு பேருந்துகள் எதுவும் இயங்கவில்லை. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. வில்லியனூரில் ரூபாய் 93 லட்சம் செலவில் வாய்க்கால் புனரமைக்கும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார்.
வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வில்லியனூர் வடக்கு தேரோடும் வீதி மற்றும் மேற்கு தேரோடும் வீதி சந்திப்பு முதல் தேசிய நெடுஞ்சாலை புறவழிச்சாலை வரை யுவடிவ வாய்க்கால் புனரமைப்பு அமைக்கும் பணி பொதுப்பணித்துறை மூலம் ரூபாய் 93.26 லட்சம் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட உள்ளது. இப்பணிக்கான பூமி பூஜை இன்று காலை நடைபெற்றது. இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் மற்றும் கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம், கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்ட செயற்பொறியாளர் கண்ணன், உதவி பொறியாளர் சீனிவாசராம், இளநிலை பொறியாளர்கள் குலத்துங்கன், தேவர் மற்றும் திமுக பிரமுகர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.